ஹலோ, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு HTML ஃபைலை வந்து எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா HTML ஃபைல் வந்து எப்படி வந்து ரன் ஆகுது, எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ப்ரௌசர் இருந்தாலே போதும். சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போது நம்ம ஒரு நோட் பேட் இருக்கு இல்லையா, சாதாரண நோட் பேடை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். நோட் பேட் ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து அன்டைட்டில் அப்படின்னு தான் வந்து இருக்கும். சரியா? இப்போது நோட் பேடில் ஃபைலில் போய் நியூ விண்டோவில் ஒரு புது ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து HTML நம்ம சாதாரணமாக வந்து ஒரு கோடிங் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். சரியா? ஒரு கோடிங் நான் என்ன கோடிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டேக் HTML டேக்குள்ள ஒரு ஹெட் டேக் போட்டோம். நம்ம அந்த ஹெட் டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் டேக் ஒன்று கொடுத்துருக்கோம். டைட்டில் வந்து சும்மா BCA தேர்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் டேக் கொடுத்துருக்கேன். அப்போ ஹெட் டேக்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். டைட்டில் டேக் மட்டும் தனியாக போட்டு ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வந்து பேராகிராஃபாக இருந்தாலும் சரி, நம்ம அடுத்து வந்து H1 சப்டைட்டில் டேக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பாடியில் தான் நம்ம பண்ணணும். பாடியில் போயிட்டு நம்ம வந்து இப்போ H1 கொடுக்குறோம். சரியா? அதுவும் ஒரு ஹெட் டேக் தான். ஆக்சுவலாக மெயின் டைட்டில் வந்து நம்ம வந்து ஹெட் டேக்குள்ளே கொடுத்துறோம். இப்போ வந்து சப்டைட்டில் கொடுத்துக்கலாம். அப்போ H1 டேக்குள்ளே நான் எக்ஸலண்ட் ரிசல்ட் இன் மேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பேராகிராஃப் வந்து P டேக்கில் GTN காலேஜ் BCS வெரி குட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதுவும் அடுத்து வந்து நம்ம வந்து பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் போட்டு பாடின்னு போட்டால் டேக்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். HTML நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போது இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். நான் என்ன பண்ணியிருக்கேன், நோட் பேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த HTML கோடிங் HTML அப்படின்னு தான் சொன்னோம். ஹச்ன்னு சொல்லக்கூடாது. HTML கோடை வந்து நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து சேவ் பண்ணணும். சரி, அதான் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம சேவ் பண்ணும்போது ஃபைலில் போய் சேவ் நம்ம கொடுக்குறோம். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பண்ண போகிறோம். சரியா? இப்போது என்ன பேர் கொடுத்து நம்ம சேவ் பண்ண போகிறோம், அதான் ரொம்ப முக்கியமான. டாட் கொடுத்து HTML அப்படின்னு சேவ் பண்ணும். HTML ஃபைலில் சேவ் பண்ணிக்கோ. கீழே வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சேவ் பண்ண வந்து நான் எங்கே நான் வைக்கிறேன் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்காக ஒரு டாக்குமெண்ட்ன்ற ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணேன்னா அது ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போது ஏதோ டாக்குமெண்ட்ற ஃபைலுக்குள்ளே நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். முக்கியமான விஷயம் என்னென்னா நோட் பேடில் நம்ம கோடை டைப் பண்ணிட்டோம். அதை வந்து சேவ் கொடுக்கும்போது இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து சேவ் வந்து நான் ஏதோ ஒன்று கொடுக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். HTML ஃபைலில் சேவ் பண்ணணும். .html சேவ் பண்ண உடனே இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்த உடனே இப்போது இந்த கோடிங் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா depart.html வந்துருச்சு இல்லையா? இது நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா அவுட்புட் எனக்கு அங்கே வந்துடும். அவ்வளோதான் விஷயம். இப்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம கொடுத்த எக்ஸலண்ட் ரிசல்ட் இன் மேடு GTN காலேஜ் எல்லாமே வந்துருச்சு. டைட்டிலில் வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்துருச்சு. BCA தேர்டுன்றது டைட்டில் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு BCA தேர்டு. அதுக்குள்ளே H1 டேக்கில் கொடுத்தது வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட் இன் மேடுன்னு வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் கொடுத்தது GTN காலேஜ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரியா? இதான் வந்து ஒரு வெப்சைட்டில் நம்ம HTML யூஸ் பண்ணி இப்படி நம்ம என்ன வேணாலும் கோடிங்ஸ் நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஈஸியான மெத்தட். இப்படி தான் நீங்களும் வந்து உங்களுக்கு இருக்கிற ப்ராக்டிக்கலில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் டைப் பண்ணிடணும். நோட் பேடில் டைப் பண்ணிடணும். சேவ் பண்ணும்போது என்ன ஃபைல் நேம் கொடுத்து வேணாலும் .html சேவ் பண்ணிவிட்டு அது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறீங்களோ